இந்த பூசம் நட்சத்திரம் என்பதே சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அந்த சனியினுடைய இடமாகிய அந்த மகர ராசியிலே சூரியனும் இந்த உணவிற்கு அதிபதியாகிய சந்திரன் முழு நிலவாக கடகராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலமாக இந்த தைப்பூச நாள் என்பது அமைந்திருப்பதால் தான் இந்த நாளிலே அவசியம் அவரவர் தங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானத்தினை செய்ய வேண்டும் அப்படின்னே சொல்றார். இப்படி அன்னதானம் தைப்பூச நாளிலே செய்யும் பொழுது நமக்கு அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் போகிறதுன்னு சொல்றார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு படி மேலாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த தைப்பூச நாளிலே எங்கேயோ ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மையும் அறியாமல் நமக்கு பசிங்கிறது அந்த நேரத்துல இருந்தா எந்தவித தயக்கமும் இன்றி நம்ம போய் அந்த அன்னதானத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டியது. இது என்ன சார், அவங்க ஏதோ தோஷம் போறதுக்காக அவங்க தானம் பண்றாங்க, அதை போய் நம்ம வாங்கிட்டா நமக்கு தோஷம் வந்துவிடும் என்று தவறாக நினைக்கவே கூடாது. இந்த அன்னதானம் என்பதனுடைய சிறப்பே இதுதான். அவரவர்கள் தங்களுடைய தோஷம் போக வேண்டும் என்பதற்காக அவர்கள் அன்னதானத்தினை செய்தாலும் அதனை பெற்றுக்கொள்பவர்களுக்கு சர்வ நிச்சயமாக அந்த தோஷம் என்பது வரவே வராது. நம்ம ரோடு கிராஸ் பண்ணிட்டு நமக்கு எதேச்சியா பசிக்கிறது, அந்த பசி நேரத்துல எங்கேயோ ஒரு அன்னதானம் செய்யறத பார்த்தோம்னா எந்த விதமான தயக்கமும் இன்றி போய் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டியது. இது இறைவனுடைய அருட்பிரசாதம். இறைவன் அவர்கள் மூலமாக நமக்கு தருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தைப்பூச நாளிலே அன்னதானம் செய்வதன் மூலமாகவும் சரி, அந்த அன்னதானத்தினை பெற்றுக்கொண்டு புசிப்பதன் மூலமாகவும் சரி, நம்முடைய உடம்பு என்பது ஆரோக்கியம் பெறும், உடலானது வலிமை பெறும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக மனதிற்கு, ஏன்னா சந்திரனை மனோகாரகன் அப்படின்னே சொல்றார், மனதிற்கு பரிபூரணமான சந்தோஷம் என்பதும் கிடைக்கும். எப்படி முழு நிலவானது, அந்த முழு நிலவை பார்க்கும் பொழுதே நமக்கு மனசுல ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் தெரியுமா? எப்படி பூரணத்துவமாக பூர்ணிமானே அதை சொல்றோம், அது எப்படி முழுமை பெற்றிருக்கிறதோ அதே போல் சந்தோஷத்தால் நம்முடைய மனமும் பூரணத்துவம் பெறும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.